வணக்கம். எக்ஸ்டீரியர் பேஸ் மாடலோட ஸ்ட்ரக்சர் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோல அதுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி பண்றது, டிசைன் பண்றது, அதுக்கப்புறம் வேற என்னென்ன அடுத்த ஸ்டெப் அதாவது பேஸ் மாடலுக்கு அப்புறம் வேற என்ன விண்டோ பிளேஸ் பண்றது, டோர் பிளேஸ் பண்றது, வேற என்ன ஆர்னர்ஸ்லாம் பிளேஸ் பண்றது, அதுக்கான அடுத்த ஸ்டெப்ப வந்து நம்ம பார்த்துரலாம். நான் உங்க விஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது த பிக்சல். மாடல் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அந்த ஜஸ்ட் கலரிங் அதுக்கப்புறம் நம்ம காம்பவுண்ட் வால் ரோட் குடுக்கறது மட்டும் தான். நான் காம்பவுண்ட் வால் சுத்தி குடுத்துக்கிறேன். எப்பவுமே ஒரு மாடல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், இப்ப எக்ஸாம்பிள் இந்த கம்பி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை வந்து நீங்க குரூப் பண்றது தான். ஏன்னா நீங்க மறந்துட்டு நீங்க பக்கத்துல ஒரு மாடல் கிரியேட் பண்ணீங்கன்னா 2மே மெர்ஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எடிட் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனால மேக்ஸிமம் நீங்க பண்ண நீங்க வந்து குரூப் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்றேன். நான் ரோட் கிரியேட் பண்றேன். சும்மா இந்த மாதிரி அம்ஸ்கேர் ரோடுக்கு குரூப்பா போட்டு 2ஆ பிரிக்கிறேன். எதுக்கு 2ஆ பிரிக்கிறேன்னா, ஒரு சைடு வந்து ரோடாவும், இன்னொரு சைடு வந்து பாத்தியோ மாரியுமே காமிக்க போறேன். எக்ஸாம்பிள் இத வந்து ஒரு 22 பண்ண போறேன். ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் பண்ணும்போது அதை செலக்ட் பண்ணி நம்ம ஸ்கேல் பண்ணோம்னா ஒரு சைஸ் ஸ்கேல் ஆகும். இதே இது நம்ம கண்ட்ரோல் கிளிக் பண்ணீங்கன்னா டபுள் சைஸ் ஸ்கேல் ஆகும். இப்போ வந்து இதை நான் இங்க பார்த்து மாதிரி கொடுக்க போறேன். இதுல வந்து ஒரு சின்ன ஆர்க். இப்போ வந்து நமக்கு இந்த ஸ்டெப்ஸ் வருது. ஸ்டெப்ஸ் வராம ஸ்ட்ரெயிட்டா இன்க்ளைண்டா பண்ண போறேன். ஏன்னா நமக்கு காரு ஏதாச்சும் வராம இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கண்டிப்பா கண்டிப்பா நமக்கு ஸ்லோப் தேவை. அதனால நான் இப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த இதை மட்டும் நான் இன்க்ளைன் பண்ண போறேன். அப்பெல்லாம் இப்படி பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு வந்து ரெடியாக இருக்கும். 2 பக்கம் ஏரியாவும் ஃபில் பண்ணியாச்சு. இப்ப நம்ம காம்பவுண்ட் வாலுமே ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப நம்ம சும்மா நம்ம பேஸ் மாடல் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. நம்ம விண்டோ உள்ள கொண்டு வந்தாச்சு. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து எப்படி கலரிங் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதே நம்ம லூமியன கொண்டு போற ஸ்டேஜ் தான். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம மெட்டீரியல் மட்டும் என்னென்ன ஸ்பெசிஃபை பண்ணணும். இது வரைக்கும் ஓகே. இந்த வீடியோ நம்ம என்ன பண்ணோம்னா பேசிக் மாடல் அதாவது ஸ்கெட்சப்ல வந்து பேஸ் மாடல்ல வந்து டிசைன் எப்படி கொண்டு வரது, மாடல் எப்படி இம்போர்ட் பண்றது, என்ன ஹைட்ஸ்
எப்படிலாம் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆஃப்செட் பார்த்தோம். ஆக்டிவ் கீஸ் மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்துட்டு எப்படி டெக்ஸ்சர் அப்ளை பண்றது, எப்படி நம்ம லூமியனை கொண்டு போறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். நீங்க ஆல்ரெடி இன்டீரியர் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம எப்படி SketchUpல மாடல் பண்ணி எப்படி லூமியனை கொண்டு போறோம் அப்படின்னு. இது வந்து எக்ஸ்டீரியருக்கானது. எக்ஸ்டீரியருக்கும் நம்ம எப்படி SketchUp வரைக்கும் கொண்டு வந்துட்டோம், எப்படி லூமியனை கொண்டு போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் அவங்களும் SketchUp, லூமியன்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் காலேஜ் படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா SketchUp கற்றுக்கணும் அப்படின்னு இந்த சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ. பாய்.